ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சயின்ஸ் சாப்டர் 3 எலக்ட்ரிசிட்டி சர்க்யூட் அண்ட் ஏர் காம்போனன்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். Circuit diagram. Can we represent the circuit in a simple manner? இப்ப இந்த சர்க்யூட்டை நம்ம simple mannerல எப்படி draw பண்றது? The various components of an electrical circuit can be represented by the symbols shown in table 3.2. இப்ப நிறைய electrical components வந்து நம்ம symbols மூலமா வந்து represent பண்ணுவோம். என்ன components என்னென்ன symbols வந்து நம்ம represent பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப electric cell அப்படின்னா நம்ம இந்த மாதிரி represent பண்ணுவோம். இப்ப இது எலக்ட்ரிக் பேட்டரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோடு வந்து லாங்கா போட்டு அதுலயே வந்துட்டு நம்ம குட்டி கோடு டிரா பண்ணிட்டு திரும்ப லாங்கா வந்து போடுவோம். இத வந்து நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் லேம்ப் வந்து இந்த சிம்பிள்ல வந்து டினோட் பண்ணுவோம். எல்இடி பல்ப் எமிட்டிங் டயோட வந்து இந்த சிம்பிள் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்விட்ச் வந்து ஆன் பொசிஷன்ல இருந்தது அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். இதே ஸ்விட்ச் ஆஃப் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து டினோட் பண்ணுவோம். வயர் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிள் வந்து டினோட் பண்ணுவோம். இந்த சிம்பிள் ஃபார் an electric cell a long line represent the positive terminal while the short line represent the negative terminal. இப்ப நம்ம இந்த எலக்ட்ரிக் செல்லுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லாங் லைன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து டினோட் பண்ணும். இந்த ஷார்ட் லைன் வந்து நெகட்டிவ் டெர்மினல்ல டினோட் பண்ணும். அதே தான் இந்த பேட்டரியிலும் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். In the symbol for an LED, the triangle points to the direction in which the current can flow. The two arrows indicate the light is emitting by an LED. இப்ப இந்த triangle எதை denote பண்ணுது அப்படின்னா current வந்து இப்படி flow ஆகுது அப்படிங்கறத இந்த triangle வந்து denote பண்ணும். அதே மாதிரி இந்த arrow எதை denote பண்ணுது அப்படின்னா பல்ப் வந்து emit ஆகுதா, light வந்து எரியுதா இல்லையா அப்படிங்கறத இந்த arrow வந்து denote பண்ணும். By using symbols to represent electrical components, it is easier to draw and understand electrical circuit. A representation of an electrical circuit using symbols is called circuit diagram. இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்க்கும் நம்ம சிம்பிள் எதுக்காக ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஈஸியா டிரா பண்ணணுங்கிறதுக்காகவும் அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த டிராயிங் வந்து இவ்வளவு சிம்பிளா வந்து டிரா பண்றோம். இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோட சிம்பிள்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம்னு சொல்லுவோம். Activity 3.10. Let us draw. Using symbols shown in table 3.2, draw the circuit diagram of an electrical circuit given in figure 3.12a and figure 3.10c. இப்ப இந்த ஃபிகருக்கு வந்து நம்ம சர்க்யூட் டயக்ராம் எப்படி டிரா பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு செல்லுக்கான சிம்பிள் எப்படி இருக்கும்? செல்லுக்கான சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பல்ப். ஒரு பல்ப் அப்படின்னா அதை நம்ம எந்த சிம்பிளால டினோட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு சிம்பிளால டினோட் பண்ணுவோம். இப்ப இது எப்படி இருக்கு? ஸ்விட்ச் ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா? ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு. அப்போ ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது அப்படின்னா இது வந்து ஒயரு. இது வந்து எப்படி இருக்கு? இதுவும் ஒயரு. இது வந்து கனெக்ட் ஆகாம இருக்கு. இது வந்து ஸ்விட்ச் எப்படி இருக்கு? கனெக்ட் ஆகாம இருக்கு. இப்ப இந்த ஃபிகரும் சேமா இருக்கா? எஸ், ரெண்டு ஃபிகருமே சேமா தான் இருக்கு. இதுதான் வந்து 3.10c. இப்ப இது வந்து எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இது என்னது? ஒரு பேட்டரி எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் லைன் வந்து டிரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து லாங்கு, திரும்ப வந்து ஷார்ட் லைன் வந்து டிரா பண்ணுவோம். இப்ப இது வந்து பேட்டரி நம்ம டிரா பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப இந்த அடுத்து என்ன டிரா பண்ணணும்? எல்இடி பல்ப் வந்து டிரா பண்ணணும். எல்இடி பல்ப் அப்படின்னா நம்ம எப்படி டிரா பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளால நம்ம டினோட் பண்ணுவோம். இது வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 2 ஆரோ டிரா பண்ணணும். இப்ப இந்த பிக்சரும் சேமா இருக்கா? எஸ், இந்த ரெண்டு பிக்சருமே சேமா தான் இருக்கு. Dive deeper. International organization such as the International Electrotechnical Commission, American National Standards Institute, and the Institute of Electrical and Electronic Engineers create standard symbols for electrical and electronic parts. Use the same symbols across the world helps people from different countries and industries understand each other easily. இப்ப இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே
நமக்கு யாரு வந்து டிரா பண்ணி தருவாங்க? யாரு வந்து டினோட் இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஐஇசி அதே மாதிரி ஏஎன்எஸ்ஐ அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட், நெக்ஸ்ட் ஐஇஇஇ இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இவங்க இந்த சிம்பிள்ஸ் எதுக்காக நம்ம அப்ரூவ் பண்றோம் அப்படின்னா கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டயக்ராம பார்த்து வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்க்கு வந்து அவங்க சிம்பிள்ஸ் வந்து டினோட் பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ்னா என்ன? இன்சுலேட்டர்ஸ்னா என்ன? Why did we use metal wire for making electric circuit? Can we not use some other materials for wires? ஏன் வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து மெட்டல் வயர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண முடியாதா? ஆல்சோ why are electric wires covered with plastic or rubber? அது மட்டும் இல்லாம ஏன் அந்த எலக்ட்ரிக் வயர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் ஆர் ரப்பரால கவர் பண்ணியிருக்காங்க? Suppose we make wires of materials other than metal and use them for making the electrical circuit. Do you think the electric current will pass through those material in such a circuit? இப்ப நம்ம ஒயருக்கு பதிலா வேற ஏதாவது மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுமா? 3.11 Let us identify. Connect an electric cell and a lamp while leaving the two ends of wires free as shown in figure 3.15a. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு செல்லுல வந்து எலக்ட்ரிக் பல்ப் இந்த பல்ப் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஒரே ஒரு ஒயர் மட்டும் நம்ம கனெக்ட் பண்றோம். இன்னொரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணாம அப்படியே லீவ் பண்றோம். Touch the two free ends of the wires momentarily. Does the lamp glow? If yes, our tester is ready. We can use this tester to identify the materials through which electric current passes. இப்ப இந்த ஒயர் வந்து டச் பண்ணாம ஃப்ரீயா இருக்கு இல்லையா? இப்ப இந்த 2 ஒயருமே திங்ஸ் வச்சு டச் பண்ண போறோம். அப்படி டச் பண்ணும்போது எத டச் பண்ணும் போதெல்லாம் ஒயர் வந்து அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகுதோ அது எல்லாமே கரண்ட் வந்து பாஸ் பண்ணும். எத டச் பண்ணும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகலையோ அது எல்லாமே கரண்ட் வந்து பாஸ் பண்ணாது. நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். கலெக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் சச் எஸ் மெட்டல் ஸ்பூன், காயின், காக், ரப்பர், கிளாஸ், keys, pins, plastic scale, wooden block, aluminum foil, candle, sewing needle, cardboard, paper and pencil lead. இப்ப இதுல கொடுத்திருக்க எல்லா பொருளுமே நம்ம கலெக்ட் பண்ண போறோம். கலெக்ட் பண்ணிட்டு one by one touch the free ends of the wires for both the end of each object collected. Make sure the wires don't touch each other. Does the lamp glow? இப்ப நம்ம கலெக்ட் பண்ண இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் இந்த மாதிரி ஒயர்ல வந்து கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது எந்தெந்த மெட்டீரியல் நம்ம கனெக்ட் பண்ணும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகுது, மெட்டீரியல் வந்து கனெக்ட் பண்ணும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகல டேபிள் 3.3ல வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். இப்ப இந்த டேபிள பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். கண்டக்டர்னா என்ன? இப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணுதோ அது எல்லாமே நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கரண்ட் வந்து பாஸ் பண்ணலையோ அது எல்லாமே நம்ம இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டிக் அப்படிங்கறதுல மேட் ஆயிருக்கும், வுட்டால மேட் ஆயிருக்கும். இத கனெக்ட் பண்ணும்போது லேம்ப் க்ளோ ஆகுதா? ஆகல. அப்ப இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்கேல் எந்த மெட்டீரியலால மேட் பண்ணிருப்பாங்க? பிளாஸ்டிக்கால மேட் பண்ணிருப்பாங்க. இது கனெக்ட் பண்ணும்போது பல்ப் க்ளோ ஆகுமா? ஆகாது. அப்ப இதுவும் என்னதுதான்? இன்சுலேட்டர் தான். நெக்ஸ்ட் பேங்கிள் எதால மேட் பண்ணிருப்பாங்க? கிளாஸால மேட் பண்ணிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ணும்போது பல்ப் க்ளோ ஆகுமா? ஆகாது. அப்ப இதுவும் என்னதுதான்? இன்சுலேட்டர் தான். நெக்ஸ்ட் பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து பேப்பரால மேட் பண்ணிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ணும்போது லேம்ப் வந்து க்ளோ ஆகுமா? ஆகாது. அப்ப இதுவும் என்னதுதான்? இன்சுலேட்டர் தான். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து எதால மேட் பண்ணிருப்பாங்க? வேக்ஸால மேட் பண்ணிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ணும்போது பல்ப் க்ளோ ஆகுமா? ஆகாது. அப்ப இதுவும் என்னதுதான்? இன்சுலேட்டர் தான். நெக்ஸ்ட் கீ வந்து எதால மேட் பண்ணிருப்பாங்க? மெட்டலால மேட் பண்ணிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ணும்போது லேம்ப் வந்து க்ளோ ஆகுமா? எஸ், க்ளோ ஆகும். அப்ப இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டக்டர்ன்னு சொல்லுவோம். எரேசர் வந்து எதால மேட் பண்ணிருப்பாங்க? ரப்பரால மேட் பண்ணிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ணும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகுமா? ஆகாது. அப்ப இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்சுலேட்டர்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம காயின் வந்து எடுத்துக்கலாம். காயின் வந்து எதால மேட் பண்ணிருப்பாங்க? மெட்டலால மேட் பண்ணிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ணும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகுமா? எஸ், க்ளோ ஆகும். அப்ப இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டக்டர்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துக்கலாம். அலுமினியம் ஃபாயில் வந்து எதால மேட் பண்ணிருப்பாங்க? அலுமினியமால மேட் பண்ணிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ணும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகுமா? எஸ், க்ளோ ஆகும். அப்ப இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டக்டர்ன்னு சொல்லுவோம்.
Analyze your observation. Did the lamp glow for all materials? நம்ம எல்லா மெட்டீரியலோட கனெக்ட் பண்ணும்போதுமே பல்ப் வந்து க்ளோ ஆச்சா? இல்ல. The lamp glows for some materials only. This means that electric current can pass easily through some materials but not through others. The materials through which electric current can flow easily are called good conductors or conductors of electricity. The materials through which current cannot pass are called insulators or poor conductors of electricity. இப்ப நம்ம எல்லா மெட்டீரியல் கனெக்ட் பண்ணும்போதும் பல்ப் ஆச்சா? இல்ல. சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது மட்டும்தான் பல்ப் வந்து க்ளோ ஆச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எல்லா மெட்டீரியலும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. சில மெட்டீரியல்ஸ்ல மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். சில மெட்டீரியல்ஸ்ல ஃப்ளோ ஆகாது. எந்தெந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகுதோ, அத எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, குட் கண்டக்டர்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். இப்ப எந்தெந்த மெட்டீரியல்லாம் கரண்ட் வந்து பாஸ் ஆகாதோ, ஃப்ளோ ஆகாதோ, அதை எல்லாமே நம்ம இன்சுலேட்டர்ன்னு சொல்லுவோம். ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். Based on the observation you have recorded in table 3.3, conclude which material are conductors of electricity and which are insulator. Note in table 3.3. இப்ப நம்ம ஏற்கனவே மேல வந்து டேபிள் 3.3ல வந்து எதெல்லாம் கண்டக்டர் எதெல்லாம் இன்சுலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்போம். From your conclusion in table 3.3, you would have realized that metals are conductors of electricity and thus are used for making wires. இப்ப நம்ம மேல பார்த்த டேபிள் 3.3ல நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? மெட்டல்ஸ் எல்லாமே என்ன செய்யும்? எலக்ட்ரிசிட்டிய வந்து பாஸ் பண்ணும். அப்போ மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வயர்ஸ்ல வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. சில்வர், காப்பர் அண்ட் கோல்ட் ஆர் த பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சில்வர், காப்பர், கோல்டு வந்து சொல்லுவோம். However, for making electrical wires, mainly copper is used due to its comparatively lower cost and abundant supply. Different types of electrical wires are used for different uses. Most of the wiresல வந்து என்ன கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காப்பர் கண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த காப்பர் தான் சில்வரோடையும் கோல்டோடையும் கம்பேர் பண்ணும்போது லோயர் காஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ எல்லா வயர்ஸ்லயுமே வந்து ஒரே டைப் ஆஃப் காப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. From table 3.3, you would have also realized that plastic, rubber and ceramics are electrical insulators. Have you now understood why wires are covered with those materials? இப்ப நம்ம மேல பார்த்த டேபிள் 3.3ல வந்து பிளாஸ்டிக், ரப்பர், செராமிக் இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்? இன்சுலேட்டர். இது எல்லாமே கரண்ட் வந்து பாஸ் பண்ணாதுன்னு பார்த்தோம். அது தெரியும். வயர்ஸ் எல்லாமே ஏன் இந்த ரப்பர், பிளாஸ்டிக், செராமிக்னால கவர் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன் கவர் பண்ணியிருக்காங்க? நம்ம அந்த கண்டக்டர்ஸ் அந்த மெட்டல்ஸ் வந்து நம்ம டைரக்ட்டா டச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஹேண்ட்லயும் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். நம்மளோட பாடியும் வந்து என்னதுதான் ஒரு கண்டக்டர் தான். நாட் அ இன்சுலேட்டர். அப்ப நம்ம டைரக்ட்டா போய் டச் பண்ணோம்னா என்ன செய்யும்? ஷாக் அடிக்கும். அதனால தான் ஷாக் அடிக்காம இருக்கணுங்கிறதுனால தான் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்ம மேலயும் பாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த வயர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக், ரப்பர், செராமிக்னால கவர் பண்ணியிருக்காங்க. Conductors and insulators are both important. Electrical wire, switches, connectors of plugs and sockets are made up of conductors. Insulator like rubber, plastic and ceramics are used to cover wires, plug tops and switches to protect people from electric shocks. இப்ப நமக்கு கண்டக்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்சுலேட்டரும் முக்கியம். ஏன் இன்சுலேட்டரும் முக்கியம்? இப்ப எலக்ட்ரிக் வயர்ஸா இருக்கட்டும், ஸ்விட்சஸா இருக்கட்டும், கனெக்டர்ஸ் ஆஃப் பிளக்ஸா இருக்கட்டும், சாக்கெட்டா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டக்டரா தான் இருக்கும். இப்ப இந்த கண்டக்டர் எல்லாத்தையுமே இப்ப நம்ம போய் டைரக்டா வந்து சுவிட்ச் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஷாக் அடிக்கும். அப்ப என்ன செய்யணும்? அந்த சுவிட்ச் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஆர் ரப்பரால நம்ம கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணாதான் நமக்கு என்ன செய்யாம இருக்கும்? ஷாக் அடிக்காம இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு கண்டக்டர்ஸ் முக்கியமோ அதே மாதிரி இன்சுலேட்டரும் முக்கியம். Have you ever wondered how the electricity from a cell or battery is different from the electricity coming from a wall socket? Electricity from batteries usually powers small devices. It is of a type called direct current. In contrast, the electricity from power plants that come to the wall socket is known as alternating current and can run larger appliances.
இப்ப நம்ம ஒரு செல் அல்லது ஒரு பேட்டரி வந்து யூஸ் பண்றோம். இதுக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டில இருந்து வர வால் சாக்கெட்டுக்கும் ஏதாவது பேட்டரிஸ்ல இருந்து வர கரண்ட், பவர் எல்லாமே ஸ்மால் டிவைஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, டைரக்ட் கரண்ட்ன்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரிசிட்டில இருந்து நம்ம எங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து புரொடியூஸ் பண்றோமோ, அங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? சாக்கெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். அங்க இருந்து திரும்ப வந்து ஒரு சாக்கெட்டா வந்து ஒரு சாக்கெட்க்கும் வந்து நம்ம கரண்ட் வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு வந்து வரும். இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து லார்ஜர் அப்ளையன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.